தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ஒரு பொறுமைக்குன்னு ஒரு அளவு ஒன்று இருக்கு, பொறுமை இருக்கு. 50 வருஷம் நாங்கள் வந்து சித்தியவா இருக்கோம். நாங்கள் வெளியே ஓடலை. இந்திய முஸ்லீம்களுக்கு 1 மில்லியன் பேர் இருக்காங்க இந்த நாட்டில். எங்களுக்கு வந்து எந்த வகையான ஒரு பொருந்துக்கன்னு இல்லை. ஆக வந்து நம்ம பல முறை நம்ம வந்து கொடுத்தாலும் கூட வந்து சோழங்காலில் ஒன்று தங்கு மாதிரியே அதை வந்து எடுக்க மாட்டாங்க, எடுக்கலை. இந்த நாட்டில் கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் உள்ளவங்க பிரதமர். யார் இனங்கள் பார்க்காம ஒவ்வொரு குடியுரிமை பெற்றவங்களுக்கும் பிரதமர் நீ. மலேசிய இந்திய முஸ்லிம் கட்சியான கிம்மா கட்சியின் 46வது பேராளர் மாநாடு அண்மையில் புத்ரா உலக வாணிக மையத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு பிறகு ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ சைட் இப்ராஹிம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். 46வது பேராளர் மாநாடு வந்து இனிதே தொடக்கப்பட்டு போயிருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னுக்கு பிரதமர் வந்து அதிகபூர்வமாக தந்து வச்சிருக்காங்க. இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று எந்த ஒரு ஒதுக்கீடும் தற்போது கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்தினார். இதன் வாயிலாக வந்து மக்களோட குரல்களை நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து பிரதமர்கிட்டையோ துணை பிரதமர்கிட்டையோ நம்ம கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி நம்ம கேட்கறதுன்றது வழக்கமான ஒன்று. எல்லா கட்சிகளும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் கிம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 8 இன்னைக்கு வந்து உசூல் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் ஏன்னா வந்து நிறைய குறைகள் இருக்குது, இந்த இந்திய சமுதாயத்துக்கு நிறைய குறைகள் இருக்குது. என்ன கேட்டோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட பாருங்க, வந்து வருடம் வந்து பட்ஜெட் போடுறாங்க அரசாங்கத்தில். அந்த பட்ஜெட்டில் வந்து மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், மற்றவர்னு சொன்னாக்கா அந்த சின்ன எத்தனிக் குரூப் இருக்காங்க, சபா சரவாக இருக்காங்க, இந்த ஊராங்க அஸ்லி இருக்காங்க, இவங்களுக்கு தான் இருக்க தவிர இந்திய முஸ்லீம்களுக்கு 1 மில்லியன் பேர் இருக்காங்க இந்த நாட்டில். எங்களுக்கு வந்து எந்த வகையான ஒரு பொருந்துக்கன்னு இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை. அதாவது வந்து நீங்கள் பார்த்தா நான் சொன்ன மாதிரி எத்தனிக் குரூப் சொன்னாக்கா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பட்ஜெட் இருக்குது. 4 லட்சம் பேர் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது. ஆனால் 1 மில்லியன் பேர் வச்சுருக்கோம் நாங்கள், எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ அப்போ வந்து சரி, இந்த பட்ஜெட் இல்லையேனாக்கா நம்ம என்ன செய்யறது, எப்படி இந்த சமுதாய மக்களோட பிரச்சனை தீர்க்கிறது? நம்ம இந்திய முஸ்லிம் சமுதாயத்துக்கு பூமி புத்ரா அந்தஸ்து கிடைப்பதற்கு தாம் முயற்சித்து வந்ததாகவும் அது இன்னமும் மறுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். அப்போ நம்ம சொல்கிறோம் அவங்ககிட்ட வந்து ஒன்று எங்களை வந்து நீங்கள் ஏன்னா வந்து இப்போ 160வது சரத்துப்படி நம்மளோட வந்து பிரதமர் பஸ்கத்வானில் வந்து நாங்கள் இந்திய முஸ்லீம் இந்த நாட்டில் பிறந்தவங்க மெர்டே காக்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அப்படி ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை அவங்க தாய் தந்தையிலாம் வாழ்ந்துருந்தாவோ மெர்டே காக்மெண்ட்டுக்கு இவருக்கு அளவுன்னு மலாய்க்காரர்கள் பூமி புத்திரன்னு சொல்லி சொல்லுது சட்டம். நான் அதை அமலாக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து மலேசியா வந்து இந்த சட்டத்தை வச்சு தான் இன்னைக்கு அரசாங்கமே நடக்குது. நான் செனட்டராக இருக்கிற ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்டில் கொண்டு இது பற்றி வாதாடினேன். அப்போ பிரதமர் இலாக்கா வந்து எனக்கு வந்து பதில் கொடுக்கும்போது இந்திய முஸ்லீம்கள் அப்படி அவங்களுக்கு எல்லா வகையான தசவீதங்களும் இருக்குன்னு சொன்னால், டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு சொன்னால் அவங்க ப்ரூவ் பண்ணாக்கா அவங்க வந்து மலாயி பூமி புத்திரான்றதை கொடுக்கறது எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர்கள் மற்ற பூமி புத்திரா கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆக வந்து நம்ம பல முறை நம்ம வந்து கொடுத்தாலும் கூட வந்து சோழங்காலில் ஒன்று தங்கு மாதிரியே அதை வந்து எடுக்க மாட்டாங்க, எடுக்கலை. அப்போ இந்த வகையில் வந்து நம்ம வந்து கேட்குறோம். அப்போ வந்து பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தை எல்லாருமே பணக்காரம் கிடையாது. எங்கள் இதுலையுமே மற்ற இனங்களை போலவே பி போட்டி இருக்குது, எம் போட்டி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஏதாவது வகை நம்ம உதவி செய்யணும்னு சொன்னோமாக்கா, ஒன்று இந்த பக்கம் போனோமாக்கா நாங்கள் முஸ்லீம்ன்ற வகையில் அங்கே போனோமாக்கா அவன் சொல்கிறான் நீ பூமி துறையில் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெட்டுறான். நம்ம சரி நம்ம ஒரு கப்பலம் வந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சொல்லிட்டு நம்ம அங்கே போன சொல்கிறோமாக்கா எங்களுக்கு கொடுக்குறதே எங்களுக்கு பார்த்தா நீங்கள் எங்கே ஷேர் இங்கே வரீங்க, நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் முஸ்லீம்னு சொல்லி அவங்க வெட்டுறாங்க. ஸோ அப்படின்னாக்கா இந்த சமுதாயத்தின் நிலைப்பாடு தான் என்ன? இதுதான் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு உள்ளதில் வந்து முக்கியமாக இந்த மெயின் கோரிக்கை, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லைனாக்கா ஒரு புரிந்துக்கண் கொடுங்க. ஒரு ஏசாண்ட நாங்கள் அதை வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம். நீ உன் பிரச்சனையை நீ சரி பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம குரல் கொடுத்துருக்கோம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் அவர்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம், ஆனால் தற்போது அதற்கு வழியே கிடைக்கவில்லை என்றார். ஆனால் பிரதமரை வந்து என்ன கேட்டோமா இதை பற்றி வந்து ஒரு அக்கறை எடுக்கல. எந்த பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டவா நாங்கள் கொஞ்சம் அப்செட் தான் இருக்கோம். என்ன கேட்டால் நான் வந்து பல முறை நான் சந்தித்தேன் அவரை. நான் வெளியே நான் பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்து இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு லெட்டர் போட்டால் லெட்டருக்கு பதில் வராது, ஒன்றும் இல்லை. அப்புறம் இடைப்பட்ட ஒரு காலத்தில் வந்து இப்போ இடையில வந்து சொன்னார், ஒரு லெட்டர் எனக்கு கொடுத்தாரு. இந்த மந்திரி போய் பாருங்க, நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவங்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரி சொல்கிறாரு இது எனக்கு சம்மந்தமே இல்லை ஒரு விஷயத்தை என்ன போய் நான் என்ன பேசுறது, நான் பார்க்கறது உங்களுக்கு அர்த்தமே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கையை கழுவிட்டாரு. சரி, இது அப்புறம் திருப்பி அவருக்கு ஒரு லெட்டர் போட்டோம். இந்த மாதிரி என்ன அது நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்படி இருக்கு, என்ன மாதிரி என்ன தான் பண்ண போறீங்கன்னு கேட்டால் இப்போ இடையில ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு. ஒரு பிரதமர் யாருங்க?
இந்த நாட்டில் கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் உள்ளவர் பிரதமர். யார் இனங்கள் பார்க்காம ஒவ்வொரு குடியுரிமை பெற்றவங்களுக்கும் நீங்க பிரதமர். நீ அப்ப எதுக்கு வந்து இந்த சமுதாயத்தை பத்தி நீ பார்க்கறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் பல இடங்கள் எடுத்துருங்க, காடி கது அப்ப கூட போய் கேட்பேன், உங்களுக்கு பார்க்கணும் பேசணும் சமுதாய பிரச்சனை பத்தி. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லைன்றாரு. அவ்வளவுதான். ஆனா போட்டா எதுக்குமே பதில் இல்லை. அப்ப இது வந்து என்ன கேட்டோமா, இந்த ஒரு சமுதாயத்தை நீங்க ஒரு சரியான வழி நடத்தல இல்லையே, இதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன கேட்டாங்க, பிரதமர் பிரச்சனை சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அமலாக்கம் பண்ணணும். பார்லிமெண்டே கொடுக்கப்பட்ட ஒரு முடிவை நீங்க அமலாக்கம் பண்ணலாம், எவ்வளவு பெரிய தப்பு அது. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன கேட்கிறோம், யாரோட கேட்கும் கேட்கல, யாரோட சொத்தையும் நம்ம கேட்கல. சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயத்த எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல பிரதமர் சொல்லப்பட்டதான் எல்லா விஷயமும் பிரதமர் வச்சுதான் நாடு நடத்துறாங்க. அப்ப அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த ஏன் அமலாக்கம் பண்ண மாட்டீங்க? முன்னாடி நஜீபுக்கெல்லாம் அப்படி கிடையாது பாருங்க. நாங்கள் 2 மாசத்துக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து பேசுவோம், பிரச்சனையை பத்தி பேசுவோம். அப்புறம் எங்களுக்கு அந்த அவ்வளவு அளவுக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து அந்த தாக்கம் பெரிய தாக்கமா இருக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் பாருங்க, ரெஸ்டாரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு ஆள் இல்லை. நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து கேஎஃப்சிக்கும் மெக்டானலுக்கும் இதெல்லாம் போய் வேலை செய்யணும், ஏக்கௌண்ட்ல வேலை செய்யணும், சுத்தமாக வேலை செய்யணும்னு சொல்லி அங்கதான் போய் அடிச்சு பிடிச்சி நிற்கிறாங்களே தவிர ரெஸ்டாரண்ட்ல போய் இறங்கி நின்று வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க அறவே. ஸோ அதனால வந்து இவங்களும் லோக்கலா, ஏன்டா ஒருத்தவங்க வந்து ஒரு கடை நடத்துற வியாபாரம் நடத்துறவங்க ஊர்ல இருந்து கொண்டாந்தா பெரிய தலைவலி அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது கட்டணும், பெர்மிட் எடுக்கணும், அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து சுகாதாரத்துல இருந்து வீடு இருந்து வசதி எவ்வளவு விஷயத்த செய்யணும் அவங்களுக்கு. அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாட வேண்டிய அவசியமே இங்க நாட்டில் இருந்தாக்கா ஒரு பிரச்சனை வந்து 8 மணி நேரம் வேலை செய்ய போயிடும் பாட்டுக்கு. இப்போ அவங்களும் எதிர்பார்க்கறாங்க, உள்ள கடைக்கு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் 3 நாள் வேலை செஞ்சுட்டு என்ன செய்யறோம், இந்த மாதிரி என்ன மங்கு கொண்டு போய் வைக்கணும், அதை போனா அசிங்கமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு மலேசியா உள்ளவங்க எதிர்பார்க்கல. எப்படி வந்து ஓல்பாம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, ரப்பர் மரம் வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு வெளிநாட்டு கொண்டு ஓட்டு வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதை உள்ளுக்கு வர மாட்டாங்க. அப்ப அந்த தொழில் பெரிய தொழில் தெரியுங்களா, அவங்க ஏறக்குறைய வந்து ஒரு சொல்லி காமிச்ச மாதிரி 15 பில்லியன் வரைக்கும் வியாபாரம் நடக்கக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரி இது. அப்ப எவ்வளவு டேக்ஸ் கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம். அப்ப இதை ஏன் இலகுவாக்க முடியல? ஏன் ஆள் தர மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து பாருங்க, நீங்க தோட்டத்துறையில கீழாங்க வந்து ஃபேக்டரிலாம் ஆள் கட்டாங்களாக்கா அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க. ஏன் இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து சபா சரவாமா மலேசியா உள்ளுக்கு இருக்க ஒரு நாடு, ஒரு மாநிலம் அது. அப்ப அங்க நீங்க பாத்தீங்களாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு கடையில வந்து 2 பேர் போயிட்டாங்களாக்கா இமிடியேட்டா அது அவங்க சூறாவுக்கு போயிட்டாங்கன்னு காமிச்சாக்கா இன்னும் 2 பேர்த்த எடுக்கிறதுக்கு அப்பே பெர்மிட் கொடுத்துடலாம். ஏன் அதே மாதிரி இங்க கொடுங்களேன். ஏன்னா வரவங்களுக்கு 2 வருஷம் பெர்மிட் கொடுக்குறாங்க, அப்புறம் 3 வருஷம் இல்லைனாக்கா அவன் 2 வருஷம் கழிச்சு போறேன்னு சொல்லி புறப்பட்டுருவான். போயிட்டானாக்கா திருப்பி கந்தியான் கிடையாது. அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அது எப்போ அவன் மனசு வந்து எப்போ வந்து அவன் மண்டையில வந்து கனவுல ஏதாவது ஒன்று சொல்லி திறந்து விடுறான்னு சொன்னாக்கா அப்பதான் திறப்பாங்க. அது வரைக்கும் இந்த வியாபாரம் எப்படி செய்வாங்க? ஸோ அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து இது பிரச்சனை வந்து வெறும் இந்திய முஸ்லீம் மட்டும் இல்லை, ஈவன் இந்தியா இருக்கிறோம் சேம் ப்ராப்ளம். இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து ஏன் நீங்கள் இலகுவாக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறீங்க? நீங்க என்ன இது தொழில் தானே, இல்லைன்னா நீ ஆள் கொடு. நீ ஒன்னால ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கொடுக்க முடியலன்னா நீ உள்நாட்டு வேலைக்காரன் நீ கொடு. இது இருக்குல்ல, கிமத்திரியா சுப்பிரமணியா இருக்குல்ல, சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா இல்லை, இவங்க ட்ரெயின் பண்ணி போட்டு எடுத்து லோக்கல் வச்சா கூட நிற்க மாட்டாங்க. அவன் தொழில் மில்லியன் கணக்கில் காசை கொட்டி கடையை திறந்து அவனுக்கு வியாபாரம் ஓடணுமா இல்லையா? என்ன முதலாளியும் போனா அவன் பிள்ளைங்களை வந்து மங்க எடுத்து வச்சு சமைச்சு வைக்க முடியுமா? ஒர்க்கர்ஸ் வேணும் பாருங்க. ஸோ அதுதான் நம்ம கேட்டோம். நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு 10,000 பேர் முதல்ல கொடுங்கன்னு இப்போ கேட்டிருக்கோம். இன்ஷால்லா பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒன்று நம்ம வந்து ஒன்று பரிசா நினைச்சிருந்தேன். இது 50வது வருஷம். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கராராக நான் வந்து என் ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 50 வருஷம் பின்னால் இருக்கும். ஒரு பொறுமைக்குன்னு ஒரு அளவு ஒன்று இருக்கு, பொறுமை இருக்கு. 50 வருஷம் நாங்கள் வந்து சித்தியவாக இருக்கும். நாங்கள் வெளியே ஓடலை. நம்ம PRU 14 தோத்த பிறப்பாரு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பர்சா நேஷனல்ல 14 கட்சியில் 10 கட்சி ஓடி போயிடுச்சு. மிச்சம் 3-4 கட்சி தான் நின்றாங்க. 40 பேர் ஓடிட்டான். நாங்கள் கூட இல்லையே, நாங்கள் கூட இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட அவங்க கூட இருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு டைம் வரும்போது எங்களுக்கு வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம். அவரும் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க, பார்ப்பேன் எப்படின்ட்டு. ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் பொறுமை அது, நாங்கள் விசுவாசிங்க. எங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமாக எப்படின்னாங்க, நாங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் நாங்கள் வந்து
சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் பர்சன் நேஷனல். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எங்களெல்லாம் விடாமல் ஆக்கிட்டே நிற்கிது, வேற ஒன்றும் இல்லை. இவங்க முயற்சி பண்ணாமல் இல்லை, ஒரு கட்சி வந்து அதை வந்து அலாங் பண்ணுது. ஏன்னா அவங்களோட கான்சென்சஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய வந்து 4 கட்சி இருக்கா, 4 கட்சியும் வந்து அதில் யாராவது ஒருத்தர் கூட ஒப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் ஒப்ஜெக்ட் பண்ணாக்கா இஸ் ரிஜெக்டட். ஸோ அந்த இதுதான் இப்போ இருக்கு. அதான் சொல்லி காமிச்சேன். நம்ம வந்து பார்த்தா அன்றைக்கி கூட ப்ரெஸ்ஸில் பார்த்தேன், இது டிக்டாக்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இனிமேல் நாங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பர்சன் நேஷனாலும் பிஎன்ஆர் நுழையிறதுக்கு நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தலைவரே வந்து யார் பிரசிடென்ட்னு அவங்க போட்டிருந்தாங்க. அதுதான் அதை இண்டிகேட் பண்ணேன். எல்லாம் சொல்லிட்டாங்க, எப்போதும் அவங்க தான் பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணுறவன் ஓகே நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எங்களை நீ ஒன்றும் சேர்க்காம இருக்க? அதுதான் நம்ம வந்து முதல்ல அவங்க கேட்டோம். மெயின் பிரச்சனைங்க இந்திய முஸ்லீமோட மெயின் பாருங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கெங்க போவாங்க, என்ன கொட்டா இருக்கு? இங்க போனா அவங்க உதைக்கிறான், இங்க போனா எங்க உதைக்கிறாங்க. எங்கதான் இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? பெரிய பிரச்சனைங்க. எந்த உதவியும் போக முடியல, எதை போனாலுமே நீ பூமி தர இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றான். அரசாங்கம் பெரிய பெரிய காசு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆனா அவன் சொல்றான் இப்ப இங்க போனாலும் இங்க முடியல, அங்க போனா முடியல. அப்ப இந்த சமுதாயத்துக்கு எப்படிதான் உதவி செய்யுது? அதை சொல்றேன், பிரதமரையே பார்க்க முடியல. ஒரு கட்சி தலைவன் நானு, 1 மில்லியன் பேப்பர் இந்திய முஸ்லீம் இருக்காங்க. எங்களை பார்க்கலாம் நேரம், ரஜினிகாந்தை பார்க்க முடியும், கமல்ஹாசனை போய் பார்க்க முடியும் அவங்க வந்து ஆபீஸ்ல. ஆனா இந்த நாட்டில் பிறந்த எங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. பிகாஸ் ஐ நோ நான் சொல்றது வந்து சில பேருக்கு அது இடிக்கும் பாருங்க. ஆனாலும் வந்து சொல்ல வேண்டிய அதாவது ரஜினிக்கு நேரங்கள் கொடுக்குற, கமல்ஹாசன் வந்தாக்கா நீ நேரம் கொடுக்குற உட்காந்து பேசுறதுக்கு. ஒரு சமுதாயத்தின் தலைமைத்துவம் வந்து சொன்னதுக்கு நீ பதில் போடுறீங்க, எப்படி போடுறீங்க? எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கோம், நாங்கள் இப்போ பார்க்க முடியாது உங்களை. முடியுமா? நான் யாருங்க? அண்ணி நாங்களா இந்த நாட்டில் பிறந்தவங்க. நான் மெட்ரிகாக்கு முன்னுக்கு நான் சொன்னேன், நான் இந்த 160 தகுதி வந்து 100% எனக்கு இருக்கு. ஏன்னா நான் வந்து மெட்ரிகாக்கு முன்னுக்கு பிறந்தவன். அப்ப ஏன் பிள்ளைங்க ஏன் பாதிக்கப்பட்டாங்க? என் மகெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. யூனிவர்சிட்டிக்கு போன இடம் கிடைச்சி ரிஜெக்ட் பண்ணாங்க, முடியாது, நீ பூமிபுத்திரா கிடையாது அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்துச்சுங்க. அப்ப சட்டப்படி பார்க்க போனாங்க. எப்ப என் குடும்பத்தை நீங்க ஏமாத்திட்டீங்களே, நான் இந்த நாட்டில் போறது தப்பா நானு? ஸோ அந்த இதை நம்ம கேட்குறோம், ரைட்ஸ் கேட்குறோம், கொடுங்க எங்க ரைட்ஸ். இன்னைக்கு ஒரு கண்டிஷன், நாளைக்கு ஒரு கண்டிஷன். என்னங்க ஒரு கடைக்கு வேலைக்கு நீங்க ஆளுக்கு கொண்டு வர என்ன சொல்றீங்க? எனக்கு கடைக்கு எத்தனை வேலை 5 பேர் வேணும், அப்புறம் 5 பேர் கொடுக்குறாங்க. அப்படி என்ன கேட்டா அவன் வந்து சமைக்கல் தான் பண்ணணும், அவன் பங்கு எடுக்கக்கூடாது, கிளாஸ் கழுவக்கூடாது, கல்லாப்பட்டியில் நிற்கக்கூடாது. என்னங்க கண்டிஷன்? அப்போ நீங்கள் வந்து எஸ்டேட்டுக்கு கீழாங்கன்னு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? அவன் மன்றா இருக்கான், அவன் தான் டிராக்டர் ஓட்டுறான், அவன் தான் வந்து கீழாங்கல நிற்கிறான், எல்லாம் சரி, அவனுக்கெல்லாம் கண்டிஷன் கிடையாது. ஆனால் இந்த செவி செக்டர் வந்து எதுக்கு நீங்கள் இவ்வளவு அளவுக்கு இழுத்து கொண்டாடுறீங்க? கொடி பிடிச்சி நின்றது கிடையாது, பத்திரிகைகளை உட்காந்துக்கிட்டு வந்து அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தது கிடையாது, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா எனக்கு செய்ய சொல்லி எங்களை? அதுதாங்க இப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் எங்களோட டைம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னால் அவர் ஆஃபீஸ் முன்னுக்கு ஒரு 1000 பேர் போய் நிற்பேன். அதான் எங்களோட அடுத்த கட்டம் முடிஞ்சு. நானும் எவ்வளோ நாளும் காத்திருக்குது, காடி கது திறக்கிற வரைக்கும் போய் நின்று பேசிடுவோம். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.